சரி, நாம் ஆண்டவரோடு பேசும் பொழுது சில வேலைகள சத்தமா ஜெபம் பண்றோம். சில வேலைகள் என்ன ஜெபம், எப்படி ஜெபம் பண்றோம்? நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றோமா இல்லையா? உள்ளத்துக்குள்ளேயே எந்தவித சத்தமும் வராம நம்முடைய வாய்கள் மூடி இருக்கு, ஆனால் நம்முடைய இருதயமோ ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளான மனிதனும் ஆவியானவரும் அவரோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அவங்களுக்கு நீ என்ன பேசுறேன்னு தெரியாது. அதே போல ஆண்டவர் உன்னோடு பேச முடியும். அல்லேலூயா. I am just giving you an example. நீ ஆண்டவரோடு எப்படி பேசுற, அதே போல ஆண்டவர் உன்னோடு பேசுவார். நீ பேசுறது ஆண்டவர் கேட்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ அவரோடு பேசும்போது அவர் வேற யார்கிட்டையும் பேச மாட்டாரு. நீ பேசுறது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 65, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உன் ஜெபத்தை தள்ளாதவர். ஆனா ஆண்டவர் உன்னோடு பேசும்போது உனக்கு கேட்கிற செவி இருக்கணும். நீ போற பாதை தப்பு சொல்லுவார் ஆண்டவர். நீ போற பாதை தப்பு, நீ செய்யற காரியம் தப்பு. உலகம் சொல்லும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு நீ செய்யற காரியம் தப்பு. ஆனா நீ ஆண்டவருக்கு மாத்திரம் அட்டென்ஷன் கொடுக்கல, நீ மற்றவர்களுக்கும் அட்டென்ஷன் கொடுக்கும்போது your thoughts are crowded. When your thoughts are crowded, you cannot hear the word of God. உன்னுடைய எண்ணங்கள் பல எண்ணங்களால் குழம்பி இருக்கும்போது பாருங்க, சிலருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? இந்த ஜெபக்கூட்டம் முடிச்ச பிறகு காலையில் 8A பஸ்ஸை பிடிக்கணும். 8A பஸ் கரெக்டாக 4:30 மணிக்கு தான் வரும். 5 மணிக்கு அண்ணன் முடிச்சிருவாரா? 4:30 மணிக்கு அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் இங்கே வரும்போது மன சுற்றி பாட்டு பாடுவாரா அண்ணன்? அப்புறம் இங்கேருந்து அக்கா டீ கொடுப்பாங்களா இன்னைக்கு? அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து நான் போகும்போது வீட்டில் என்ன சமையல் பண்ணோம்? நீங்க வந்துருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற, ஆசையா தான் வந்திருக்கிற. ஆனா உன் என்னெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணணும்னு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உன்னால கேட்கும் பொழுது முடியாது. நீ ஆண்டவரோடு பேசும்பொழுது அவர் அன்டிவைடட் அட்டென்ஷன், நீ என்ன பேசுறேன்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. அதே போல ஆண்டவர் உன்னோடு பேசும் பொழுதும் நீ அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் உனக்கு சரியாக கேட்கும். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன செய்வேன்னா, என்னுடைய ஜெப வேலை எல்லாம் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட இரவு ஒரு 12 மணி இருக்கும். முடிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், ஆண்டவரே அப்போ மோசையை பத்தி எலியாவை பத்தி இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பயங்கர அக்கினியா இருப்பேன். மோசையோடு பேசுற ஆண்டவர் என்னோடும் பேசணும், எலியாவோடு பேசுற ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பயங்கர அக்கினி வரும். அப்ப என்ன செய்வேன், இரவெல்லாம் என்னுடைய கணவர் அப்போ ஒரு எஸ்டிடி பூத்து வைத்திருந்தார். அவர் இரவு வருவதற்கு 1 மணி 1:30 மணி இவ்விதமாக நைட்டு தான் அவருடைய வேலையே. நான் ஆண்டவரிடம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து, நீங்க எங்கூட பேசினாதான் நான் தூங்குவேன், நீங்க எங்கூட பேசினாதான் நான் தூங்குவேன் என்று சொல்லி அமர்ந்து அவருடைய வார்த்தைக்காக நான் நினைக்கிறேன். நான் இவ்விதமா காத்துட்டு இருந்தேன். யோவானிடம் ஆண்டவர் பேசினார்ல, 7 குத்து விளக்கின் மத்தியிலே ஜலச்சலான ஆண்டவர் வருவாரு, ட்ரம்பட் ஊதிட்டு ஆண்டவர் வருவாருன்னு. ஆண்டவர் அவ்விதமாக வரமாட்டாரு. ஆண்டவர் எப்பொழுதும் முன்னோடி இருக்கின்ற தேவன். கொஞ்சம் கரங்களை ஆண்டவர் தட்டுவோமா பாருங்க. ஒரு சில சந்தேகங்கள்லாம் உங்களை விட்டு விலகணும். ஊழியக்காரங்களோட தான் ஆண்டவர் பேசுவாரு, பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட தான் பேசுவாரு, இப்படிதான் பேசுவார் அப்படிதான் பேசுவார்ல. ஆண்டவர் உன்னோடும் பேசி கொண்டிருக்கிறார், நுணுதுதான் கேட்கல. அப்பொழுது ஒரு நாள் இவ்விதமாக மிகவும் அழுது கொண்டு ஆண்டவரை பேசுங்க பேசுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு வசனத்தை கொண்டு வந்தார், அந்த எண்ணத்தை கொண்டு வந்தார். அந்த வசனத்தை எடுத்து நான் படிக்கும் பொழுது குறிப்பா நான் எதை குறிச்சு அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசினார். திருப்பி அதை படிச்சு முடிச்சோன்னு இன்னொரு வசனத்தை கொடுத்தார். அதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசினார். அல்லேலூயா. என்னுடைய ஆதி நாட்களிலே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நண்பர்களை விட்டு விலகி வா. அதுவும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா தான் பேசினார் என்கிட்ட. நீ இவ்விதமாக இருக்க வேண்டும், அதுவும் வசனத்தின் மூலமாக. இவ்விதமாக இந்த வசனம் எனக்கு வரும் பொழுது, அந்த வசனத்தின் மூலமாக ஒரு உறுதி வரும் பொழுது எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது, ஆண்டவர் தான் பேசினாரு. கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? காரணம், இதுல சில காரணங்கள் இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் இன்றும் சத்தமாக பேசலாம், பட் there is no guarantee. நம்ம அவ்விதமாக சிலரோடு பேசலாம் பேசாமலும் இருக்கலாம். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை பிடிக்கல அப்படின்லாம் இல்லை. பட் we need to stay with the Bible.
நம்ம வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேதம் சொல்லுகிறது உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமும் ஆண்டவருடைய வசனங்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகின்றதோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது, ஆகையால தான் சொல்றேன், உனக்கு வேதம் தெரியணும். உனக்கு பைபிள் தெரியும் பொழுது நீ சரியான பாதையில போவ. தன்னுடைய வாழ்க்கையில பைபிள் இல்லாததுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருளான பாதையில அவர்கள் போகிறார்கள். எங்கெங்கெல்லாமோ போய் தீர்க்கதரிசிட்ட போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு வழிகாட்டும்படியா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்லட்டுமா? உனக்கு வழிகாட்டணும்னா தீர்க்கதரிசி உன்னை தேடி வருவாங்க. கொஞ்சம் கரங்களை ஆண்டவருக்கு தட்டும். ஆண்டவர் அனுப்புவா. போய் சொல்லு, போய் சொல்லு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, என் பிள்ளை விதமாக அவள் அமர்ந்திருக்கிறான், என் பிள்ளை விதமாக கஷ்டத்தில் அமர்ந்திருக்கிறான், குழப்பத்தோடு இருக்கிறான், போய் சொல்லு. விலாசம் கொடுத்து பேர் கொடுத்து உன் வீட்டுக்கு அனுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளிடம் போய், சாமியார்களிடம் போய், மனிதர்களிடம் போய் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு முடிவு இல்லாம ஒரு இருளின் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை, you should know the word of God. அது மாத்திரமல்ல, அற்புதமா இருக்கும். எபிரேயர் 1வது அதிகாரம், எபிரேயர் 1, Hebrews chapter 1 verse 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். குமாரன் மூலமாக தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. குமாரன் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம் மத்தியிலே வந்தது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது, வேதத்தை நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பாதைகளை தெளிவா சொல்றாருங்க. கொஞ்சம் கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? தெளிவா சொல்றாரு. சிலரோடு நான் பேசுறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு இந்த பொண்ணை கட்டிக்கலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, பைபிளை திறந்து வச்சுட்டு ஒரு குருட்டுத்தனமா கையை அங்க வைப்பாங்க. நிறைய பேர் சிரிக்கிறாங்க. என்ன மந்திரமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே, இந்த நாள் என்னோடு பேசும். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். ஆண்டவரே, யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். கொஞ்ச நேரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்ப என்னோடு பேசுங்க, நீயும் அபிதமா செய்ய. குருட்டுத்தனமாக நடக்க வேண்டாம். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா உங்களோடு பேசுவார். Don't do it, please. இந்த நாளிலே ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னும் சிலர் செய்வாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அக்கா, இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்ணு பேரை சொல்லுவாங்க. சரி, மாலான்னு வச்சுக்கோமே. யாராவது மாலா இருந்தா மன்னிச்சிருக்கப்பா. மாலா உடனே சொல்லுவாங்க, போன் வரும். அக்கா ஜோம் பண்ணிக்கோங்கக்கா, மாலான்ற ஒரு பெண்ணு எனக்கு பார்த்துருக்காங்க. இரவு 10 மணிக்கு போன் வரும். ட்ரிங் 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 ட்ரிங். என்ன பண்ணு? அக்கா நான் போயிட்டே இருந்தேன்க்கா, உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி போயிட்டே இருந்தேன். ஆட்டோ ரிக்ஷால மாலான்னு எழுதி இருந்ததுக்கா, மாலா. அப்புறம்க்கா கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்க்கா, இன்னொரு ஆட்டோ ரிக்ஷா வந்ததுக்கா. அது சொல்லிச்சுக்கா, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அப்ப மாலா சொல்லுதுக்கா,